அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணம் நிகழும் போதும் இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகும் நாம் கவனித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி இன்று இரவு 11 மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணிக்கு முடிவடைகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் நாம் முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் மக்கள் கடைபிடிப்பது அவசியம். எங்கெல்லாம் தெரியும்? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும். 5 ராசிகள் கவனம். மேசம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இதை தவிர சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் 5 ராசிகளுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும். மிதுனம் ராசி அல்லது லக்கினக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சகத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். எளிய பரிகாரம். சூரியனை குறிக்கக்கூடிய தானியமாக கோதுமை உள்ளது. கோதுமையை தானமாக கொடுப்பது நல்லது. கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள், சிவபுராணம், ருத்ரம் ஆகியவை சொல்லலாம். முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள், 3 வேப்பிலை கலந்து குளிக்கவும். அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரவும். சூரிய கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வெளியே செல்வதை தவிர்க்கவும். கிரகண சமயத்தில் சண்டை, வாக்குவாதம், அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை. சூரிய கிரகணத்தின் போது இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர். கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.